ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, நாம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம். அதாவது முதலாளிங்க, பிஸ்னஸ்மேன்லாம் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் இவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானம் நம்மக்கிட்ட தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நாம் நினச்சி மன வேதனையில் இருப்போம் இல்லைங்களா? அதுக்கு சாயப்பா சொல்கிறாரு, பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நல்வினை தீவினைகளின் பலனே இப்பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்மங்களின் பலனாக உருவானதே இப்பிறவியின் உடல். இதுவே தேக பிராப்தம் என்றழைக்கப்படுகிறது. செல்வந்தின் வீட்டு நாய் மெத்தை விரிப்பில் படுத்திருக்கும், வறியவன் வீட்டு நாய் குப்பையில் படுத்திருக்கும். இதுதான் தேக பிராப்தம். எது இன்பமாக தெரிகின்றதோ உண்மையில் அது இன்பமாகாது. துன்பமும் அதுபோலதான். உலக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மனிதன் எதை இன்பம் என்று நினைக்கின்றானோ அது உண்மையான இன்பமாக இருக்க முடியாது. அது நிலையானதும் அல்ல. இன்பம் துன்பம் இரண்டுமே மாயைதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இந்த மந்திரம் 3 முறை சொல்லுங்கள். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இதை எப்போ பாருங்கள், உங்கள் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள், சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு புலம்பிகிட்டு இருக்கிற டைமில் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.